Hi friends, welcome back. இன்னைக்கு 1 kg கேக்க எப்படி டால் கேக்கா பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு 1 kgல சாக்லேட் ஃப்ளேவர்ல lollipop கேக் தான் நமக்கு ஆர்டர் வந்திருந்துச்சு. அதுக்கான ரெசிபி இப்போ பார்க்கலாம். இப்போ 1/2 கப்ல 1 கப்போ 1/4 கப்ல 1 கப்போ சோ 3/4 கப் மைதா 1/4 கப் கோகோ பவுடர். நான் இன்னைக்கு டார்க் கோகோ பவுடர் தான் சேர்த்திருக்கேன். நீங்க லைட் கோகோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு க்ளீனான பவுல்ல 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்திருக்கேன், 4 முட்டை சேர்த்திருக்கேன், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சர்ல தான் இன்னைக்கு நான் எக் பீட் பண்ண போறேன். ஸ்லோ ஸ்பீட்ல லைட்டா மிக்ஸ் ஆனதும் 1 கப் sugar எடுத்துர்க்கேன். 1 கப் sugar நான் வந்து 3/4 அளவு எடுத்துர்க்கேன். ஏன்னா நான் granulated sugar தான் ஆட் பண்றேன். அதனால 3/4 அளவுக்கு எடுத்துர்க்கேன். நீங்க powder sugar எடுக்கறீங்கனா 1 கப் ஃபுல்லா ஈவன் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல ஹை ஸ்பீட்ல பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். இதே போல நல்ல ஃப்ராத்தியா பீட் ஆயி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 kg கேக்குக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஸ்பீட்ல பீட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஆயிலும் அந்த பேட்டரும் மிக்ஸ் ஆனா போதும். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா dry ingredients ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க பேட்சா dry ingredients ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணி wire whisk யூஸ் பண்ணி mix பண்ணிக்கிறேன். நீங்க spatula யூஸ் பண்றீங்க அப்படினா கட் அண்ட் ஃபோல்டர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா spatula விட wire whisk யூஸ் பண்றது ரொம்ப சேஃப். 1 கிலோ கேக்குக்கு 1/4 கப் பால் தேவைப்படும். 1/4 கப் பாலையும் ஃபுல்லா ஆட் பண்ணாம பேட்சா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல சலிச்சு வச்சிருந்த dry ingredientsயும் பாலையும் பேட்சா நீங்க ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தா கிடைக்கும். இப்போ dry ingredientsயும் milkயையும் கம்ப்ளீட்டா mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு egg smell வருது அப்படினா ஒரு 1/2 டீஸ்பூன் milk essence இல்லனா butter essence அப்படி இல்லனா மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் vanilla essence கூட சேர்த்து நீங்க mix பண்ணிக்கலாம். இப்போ spatula வச்சு சைடுல இருக்கிற மாவெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் கட் அண்ட் ஃபோல்ட்ல ஒரு 2-3 முறை mix பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ நார்மலா 1 கிலோ கேக்குக்கு நம்ம 8 inch pan தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லனா 7 inch pan யூஸ் பண்ணுவோம். நான் இன்னைக்கு 2 7 inch panல பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த பேட்டரை சேர்த்துக்கறேன். ஏனா உங்களுக்கு நல்ல டாலா உங்களுக்கு கிடைக்கணும்னா இதே போல 2 சேம் சைஸ்ல உள்ள டின் யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான டால் கேக் ரெசிபி கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்கியூவர் யூஸ் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு 2-3 முறை டேப் பண்ணி எடுத்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவன்ல 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஆற விட்டுட்டு ஒவ்வொரு கேக்கையும் 3 லேயரா கட் பண்ணி எடுத்துறேன். அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. சாரி फ्रेंड्स. நம்ம சேனல்ல ஆல்ரெடி டால் கேக் ரெசிபி நம்ம போட்டுருக்கேன். பிஸ்தா ஃப்ளேவர்ல கோல்டன் கலர்ல டஸ்ட் பண்ண கேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 inch போர்ட்ல கொஞ்சமா சாக்லேட் cream அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சு sugar சிரப்பால வெட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் cream எப்படி பண்ணனும்னா நார்மலா நம்ம whipping cream பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் chocolate ganache வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் cream ரெடி ஆயிடும். நம்ம சேனல்ல 3 ஃப்ளேவர்ல சாக்லேட் ganache ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர்ல சாக்லேட் cream அப்ளை பண்ணிக்கலாம். சாக்லேட் cream அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாப்ல ganache கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இரண்டாவது லேயர் கேக்கையும் வச்சிட்டு அதையும் sugar சிரப்பால வெட் பண்ணிட்டு சாக்லேட் cream அப்ளை பண்ணிட்டு அதுக்கும் நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ சில கஸ்டமர் வந்து cream அதிகமா கேட்பாங்க. சில கஸ்டமர் cream வந்து கம்மியா கேட்பாங்க. சோ cream கம்மியா கேக்குறாங்க அப்படினா நீங்க லேயர் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா கொடுங்க. ஆனா சைடுல நீங்க cream கொடுக்கும்போது ஹெவியா தான் கொடுத்தாகணும். ஏனா அப்பதான் நமக்கு டிசைன் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ எல்லா லேயர் கேக்குக்கும் இதே process கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க லேயர் ஃபில்லிங்க்கு சாக்லேட் ganache இல்லனா சாக்கோ சிப்ஸ் அப்படி இல்லனா ஆல்மண்ட் நீங்க முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். இப்போ அடுத்த லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதுக்கும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கலாம். இப்போது டாப்லேயும் சைட்லேயும் சாக்லேட் க்ரீமால் க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஈவன் பண்ணி விட்டுக்குங்க. அங்கங்கே எதுவும் கேக் நமக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு க்ரம் கோட் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஈவன் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த லேயர் க்ரீம் கொடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பேலட் நைஃப் யூஸ் பண்ணி சைடெல்லாம் அப்படியே ஈவன் பண்ணிவிட்டு டாப்லேயும் அப்படியே பொறுமையாக நீங்கள் ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்கே எக்ஸஸாக கேக் தெரியுதுன்னா க்ரீம் வச்சு சைடில் கவர் பண்ணிடுங்க. இதே போல் டால் கேக்லாம் செய்யும்போது லார்ஜ் சைஸில் பேலட் நைஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சைஸில் பண்ணிங்கன்னா கேக் அங்கங்கே டச் ஆகி உங்களுக்கு நின்றுடும். அதனால் லார்ஜ் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடெல்லாம் ஈவன் பண்ணிக்கலாம். க்ரம் கோட் கொடுக்கும்போதே முடிஞ்ச அளவு கேக்குக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்க பாருங்கள். ஏன்னா அடுத்த லேயர் கேக் கொடுக்கும்போது உங்களுக்கு க்ரம்ஸ் எல்லாம் வெளில தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக க்ரீம் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ டாப்லேயும் இதே போல் ஈவன் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து சின்னதாக ஏர் பபிள்ஸ் நிறையா இருக்கும், அது அங்கங்கே கொஞ்சம் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போது 1 kgல டால் கேக்குக்கு நம்ம க்ரம் கோட் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ண மறந்துடாதீங்க. கேக்கோட ஹைட்டுக்கு ஈவனாக கொடுக்காம கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா டால் கேக்குங்கும் போது ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஸ்கியூவர் இருக்கிற மாதிரி காமிக்காமல் ஈவன் பண்ணி விட்டுருங்க. க்ரம் கோட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour கேக்கை செட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு சுகரின் பிராண்டோட லாவெண்டர் ஃபுட் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லாலிபாப் தீம் கேக்குன்றனால கஸ்டமர் நமக்கு கொடுத்த கலருக்கு மேட்சாக நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறோம். இப்போ அது கூடயே பர்பிள் கலரும் சுகரின் பிராண்டோடைய பர்பிள் கலரையும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி இதே போல் ரொட்டேட்டிங் டேபிளில் அப்படியே பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இதே போல் ஈவனாக நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ண முடியும். டாப்லேயும் சைட்லேயும் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பேலட் நைஃப் வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஈவன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதே போல் ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அமேசானில் இதே மாதிரி உங்களுக்கு டால் ஸ்க்ரேப்பர்லாம் நிறைய கிடைக்கிது. அதில் சைடில் டிசைன் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் இருக்கும். அதை வச்சு சைடெல்லாம் இதே போல் ஈவன் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸும் இல்லை கேப்போ இல்லாமல் சைடெல்லாம் ஃபுல்லாக ஈவன் பண்ணிக்கிட்டே பொறுமையாக ரொட்டேட்டிங் டேபிளில் பொறுமையாக சுற்றிக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போது ஒரு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி டாப்பில் இருக்கிற க்ரீமையும் அப்படியே ஈவன் பண்ணிக்கலாம். எங்கேயும் கேப் இல்லாமல் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் ஈவன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக்கோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். க்ரீம் இதே போல் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற கேக்கு வெளில தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக பேலட் நைஃபை டச் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது கேக்கில் சைடில் சின்ன ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை லைட்டாக அப்படி இது மாதிரி குத்தி விட்டுட்டு அந்த இடத்துல க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். விப்பிங் க்ரீம் எப்படி பர்ஃபெக்டாக பீட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு ஐ பட்டனில் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக நீங்கள் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கேக்கோட லுக்கு அழகாக இருக்கும். மெல்ட் ஆகிட்டே இருக்கிற க்ரீம் வச்சு நம்ம டிசைன் எதுவும் மேக் பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக க்ரீம் பீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அழகான டிசைன்ஸ்லாம் கொடுக்க முடியும். இப்போது டாப்லேயும் சைட்லேயும் இதே போல் ஸ்க்ரேப்பர் வச்சு மறுபடியும் அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சுற்றி விட்டுறாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணாமல் ஒரு மீடியம் ஸ்பீடில் பொறுமையாக சுற்றுனீங்கன்னா இதே போல் ஒரு ஈவனாக உங்களுக்கு கேக் கிடைக்கும். இப்போ கேக்கை மறுபடியும் நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் கனாஷால் ட்ரிப்பிங்ஸ் கொடுக்குறேன்.
சாக்லேட் கனாஷ் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடெல்லாம் இதே போல் பர்ஃபெக்டாக ட்ரிப்பிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு டாப் எல்லாமே ஈவன் பண்ணிக்கலாம். ஒரு பேலட் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டான ட்ரிப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா கேக் வந்து நல்ல கூலிங்காக இருக்கணும், கெனாஷ் லைட்டாக வார்மாக இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டான ட்ரிப்பிங்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் லாலிபாப் மேக்கிங்கும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு லாலிபாப் தீம் கேக்குன்றதுனால லாலிபாப் நம்ம ஹோம்மேடாகவே பண்ணியிருந்தோம். இப்போ அதை வந்து சிலிக்கான் மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்குக்கு டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல் கிளாஸ் டைப்பில் லாலிபாப் எப்படி மேக் பண்ணணும்னு அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா லாலிபாப்ஸையும் சிலிக்கான் மோட்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேக்குக்கு டாப்பராக கொடுத்துடலாம். இப்போ இந்த லாலிபாப்புக்கெலாம் சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் எடிபிள் கோல்டன் லீஃப் அப்புறம் சில்வர் லீஃப் வச்சும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது 5th பர்த்டேங்கிறனால 5ங்கிற நம்பர்லேயும் லாலிபாப் மேக் பண்ணியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற லாலிபாப்ஸ் எல்லாம் சைடில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது கஸ்டமைஸ்டு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் நமக்கு ஒரு கேக் பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதை வச்சு இந்த கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஆல்ஃபபெட் கட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபாண்டன்ட்டில் நம்ம நேம் ரெடி பண்ணியாச்சு, ஹாப்பி பர்த்டேவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் நேமும் கேக் போர்டில் வந்து ஹாப்பி பர்த்டேவும் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.